ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் பொரியல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்ச 250 கிராம் சொரக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா காயிலிருந்துமே நமக்கு தண்ணி விடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி வரணும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.